உங்களோடு தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் சாலமன் ஞானி. பிரியமானவர்களே, கடந்த பாடத்திலே பெற்றாரும் பிள்ளைகளும் என்ற பகுதியிலே நன்மையான பிள்ளைகளும் தீமையான பிள்ளைகளும் நாம் பார்த்து வருகிறோம். கடந்த பாடத்திலே, அது 560 என்னுள்ள பாடத்திலே, கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணின பிள்ளைகள். கலகம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். மோசேயை உதாரணம் நாம் காட்டினோம். மோசேயை வழிநடத்தின தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு நடத்துதலுக்கு எதிராக செயல்பட்டார்கள். அவருக்கு மாத்திரமல்ல, தேவனுக்கு எதிராக எவ்வளவு எரிச்சல் மூட்டி சோதித்து அவர்களை மிகவும் மிகவும் அதிகமாக மனம் பதறி பேசுகிற அளவுக்கு கொண்டு சென்றார்கள். கலகம் என்றால் கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு எதிராக செயல்படுவது. வணங்கா கழுத்துள்ள ஜனம் எவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த பொழுது தொடர்ந்து விசுவாசிக்க மறுத்தார்கள். அவருடைய வாக்குக்கு செவி கொடுப்பதை அவர்கள் விரும்பவே இல்லை. சில பிள்ளைகள் நீதியானவர்களாய் இருந்தார்கள். அநேகர் பொல்லாத மக்களாய் தொடர்ந்து கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். எவ்வளவு கலகம் பண்ணினாங்கன்னா, அங்கே கர்த்தருடைய மனுஷன் சொல்லுகிறார், நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேரு மட்டும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். உபாகமோ அது 9:7 சொல்றார். கலகம் பண்ணுகிற பிள்ளைகளை குறித்து மோசேக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது. இப்பொழுதே நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் நான் உயிரோடு இருக்கையிலே இவ்வளவு கலகம் பண்ணினீர்களே, என் மரணத்திற்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள். நிச்சயமாய் என்னுடைய மரணத்திற்கு பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர் சொன்னார். நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை அறிவேன் என்று சொன்னார். உபாகமோ 31:28-30 வரைக்கும் எல்லாரும், இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த பாட்டின் வார்த்தைகள் முடியும் வரை சொன்னார். சரி, அப்போ கலகம் பண்ணுகிற பிள்ளைகளுடைய தீர்மானம்தான் அல்லது நோக்கம்தான், அவங்களுடைய திட்ட வரைகுறிப்பு தான் என்ன? அவங்க எது நினைவில் வைத்து கலகம் பண்ணுறாங்க? மோசே நடத்துகிற அந்த லக்கை நோக்கி பார்க்கிறார்களா, அல்லது இவர்களுக்கென்று ஒரு லக்கு வைத்திருக்கார்களா? பாருங்கள், எப்போவுமே கலகம் பண்ணுற பிள்ளைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இதுதான். கலகம் பண்ணுகிற பிள்ளைகள் அவர்களுக்கென்று ஒரு தனி நோக்கம் வைத்திருக்கிறார்கள். எதுக்கென்றால், தேவனோடு அவர்கள் சேர்ந்து வேலை செய்யாமல் கலகம் பண்ணி பிரிந்து போவதற்கான வேலை செய்கிறார்கள். 1 ராஜாக்கள் 12 2 ராஜாக்கள் 1:1 பார்த்தோம். பிரிந்து போயிட்டாங்க. 2 நாளாகவும் 10:19 கடந்த பாடத்தில் பார்த்து தான் சொல்லிட்டு இருக்க. கலகம் பண்ணுகிற பிள்ளைகள் தங்கள் விருப்பத்தின்படியும் ஆசை இச்சையின்படியும் செய்வார்கள். இன்னும் கூடுதலாக சொன்னால், சுய சித்தமுடையவர்களாக செயல்படுவார்கள். சிம்சோனுக்கு அவனுடைய தாய் தகப்பன் எவ்வளவோ சொன்னாங்க, அவர் கேட்கல. அவர் என்ன விரும்பினாரோ அதையே செய்தார். அவருடைய கண்ணுக்கு எது பிரியமா இருந்துச்சோ அதுவே செய்தார். இது பெலிஸ்தர் குற்றம் பிடிக்கத்தக்க முகாந்தரம் இதுதான் அப்படிங்கிறது தாய் தகப்பன் அறிஞ்சிருக்கல. இப்போ கலகம் பண்ணுகிற பிள்ளைகள் தொடர்ந்து அவங்க விருப்பத்தின்படி செய்ய தான் இந்த வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட எப்படி நியாயம் இருக்கும், எப்படி நீதி இருக்கும், எப்படி தேவனுடைய சித்தத்தை அவங்க செய்ய முடியும்? பாருங்க, தங்களுடைய இச்சையில் தேவனுடைய சித்தம் எப்படி கலந்துருக்கும்? நிச்சயமாக இருக்காது. அதுவே முதல் குற்றம்.
நீதிமொழிகள் 18:1 பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். எவ்வளவு ஞானத்தில் அவன் தலையிட்டுக் கொள்வான்? எல்லா ஞானத்திலும் என்னெல்லாம் அவனால் பேச முடியுமோ அத்தனையும் அவன் தலையிட்டுக் கொள்வான். எபேசியர் 2:3 பார்த்தோம், மாம்சமும் மனசும் விரும்பினதை நம்ம செய்வோம் பிரிந்து போகும்போது. அப்போ இவங்களுக்கு ஜென்ம சுபாவம் ஆவி இல்லை. கலகம் பண்ணுற பிள்ளைங்க தங்களுக்கு ஒரு தலைவனையும் ஏற்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களால அதை நடத்த முடியல. அவங்களுக்கு ஒரு தலைவனும் தேவைப்படுது. அவனும் ஒரு பொல்லாதவனாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அன்றைய நாள் தொடங்கி இன்றைய நாள் வரைக்கும் அப்படி தான் நடக்குது. கலகத்தினால தொடர்ந்து அவங்க தங்களுடைய கழுத்தை அழுத்தமாக்கி தங்கள் கழுத்தை கடினமாகவே வச்சுக்குவாங்க. கடினம் இல்லைன்னா அவங்க திரும்புவாங்கல்ல. இந்த கலகத்தினால மோசேக்கு எவ்வளோ பாடுகள் பொல்லாப்பு வந்துச்சு. அவன் ஆவியை விசனப்படுத்தினான். உதடுகளில் மனம் பதறி அவன் பேசினான். எல்லாம் சரின்னா மனுஷனுடைய பார்வையில் சரி. கலகம் பண்ணின பிள்ளைகள் முடிவு என்ன ஆயிற்று? அவங்க தேசத்தை அசட்டை பண்ணினபடினாலும் தேவனை மறந்தபடினாலும் பயங்கரமான செயலை செய்ய கண்ட தேவனை அவங்க சோதித்ததினாலும் மனாந்தரத்தில் அவங்க மடியவும் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியவும் சிதற பண்ணவும் அவங்களுக்கு விரோதமாக தேவன் கையெடுத்தார். என்ன பிரயோஜனம்? இவ்வளோ விரோதமாக அவங்க கலகம் பண்ணி தேவன் அவங்களுக்கு ஆதரவாக இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? பாருங்கள், இன்றும் சில மக்கள் நம்ம பூமிக்குரியவரை அழிந்து போகலை அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர ஆவிக்குரிய வகையில் அழிவுக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக செபிப்போம். எபிரேயர் 3:15-19 வரைக்கும் அவங்கள பார்க்கும்போது அவங்க சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போச்சு. பிரியமானவர்களே, இதை பற்றி தான் கலகம் பண்ணுகிற பிள்ளைகளை பற்றி தான் நாம் கடந்த பாடத்திலே பார்த்தோம். இந்த பகுதியில் ஒற்றுமையுடன் தேவனுக்காக ஒத்துழைப்பு கொடுத்த வாழ்ந்த பிள்ளைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒற்றுமை, ஒரே பாதையில் நடக்கிறது என்பது அநேகருக்கு விருப்பம் இல்லை. தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் விருப்பமான பிள்ளைகளாக தான் இருக்கிறார்கள். ஒத்துழைப்பு கொடுக்கிறது, இணக்கமாக போகிறது, தேவன் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே போகிறது. அதைதான் நாம் விரும்ப வேண்டும். ஆதியாகமம் 28:6-7 ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொல்ல வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் யாக்கோபு கீழ்ப்படுகிற ஒரு மகனாக இருந்தார். அதனால் ஆசீர்வாதத்தை பெற்றார். யோசேப்பு ஆதியாகமம் 37:2 அவர்கள் சகோதரர்கள் செய்கிற துன்மார்க்கத்தை தகப்பனுக்கு சொல்லிக் கொண்டு வந்தான். சகோதரோடு கூட ஆடுகளை மேய்த்தான். பாருங்கள், துன்மார்க்கமான செயல் என்பதை அவன் பிரித்து பார்க்க தெரிந்த மகனாக இருந்தான். நீதி எது, துன்மார்க்கம் எது, இதுக்கு உரியவர் யார் என்பதையும் அவன் கண்டு கொண்டிருந்தான். இது மெய்யாகவே தகப்பனை சார்ந்த, பெற்றோரை சார்ந்த பிள்ளைகள். ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு ஆதியாகமம் 22:2-12 மேலும் விசுவாசத்தினால், இது எபிரேயர் படிக்கிறேன் இப்பொழுது, மேலும் 17, 18, 19 மேலும் விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையை பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவன் பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆதியாகமம் 22:2-12 வரைக்கும் அவர் ரெண்டும் கூடி போகிறது, பேசிக்கிட்டு போகிறது, அவனை கட்டி கடத்துறது, இதெல்லாம் கூட அவர் கீழ்ப்படிந்திருக்கார்.
தேவன் அவனை பாராட்டுகிறார். யாக்கோபு 2:21 23 வரைக்கும் ஆபிரகாமின் செயல்கள் பாராட்டப்படுகிறது, ஆபிரகாமின் செயல்கள் பூர்ணப்படுகிறது. சரி, நம்முடைய பாடம் ஈசாக்கு தான். ஈசாக்கும் பெற்றோருக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய பிள்ளைகாய் இருக்கிறான். காலேபின் குமாரத்தி அக்சால், நியாயாதிபதிகள் 1:12-13. அப்பொழுது காலேப் கீரியாத் செபோரை சங்காரம் பண்ணி, பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்தனியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். பாருங்க, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யத்தக்கதான தன்னுடைய குமாரத்தி ஒத்துழைப்பு தந்தாள். இன்றைக்கு இருக்கிற பெண்கள் போல் இல்லாமல், இன்றைக்கு இருக்கிற பெண்கள், நான் டீனேஜை கடந்து விட்டேன், நான் மேஜர், என் இஷ்டத்தின்படி செய்ய முடியும் என்பதை அவள் தெரிந்தெடுத்துக் கொள்கிற உலகமாக சென்று விட்டது. மேலை நாடுகளில் இந்த பழக்கம் இருக்கிறது. ஆனால் வேதாகமத்திலே பொறுத்த மட்டில் தகப்பன் தன் குமாரத்தின் மேல் கட்டுப்பாடு உடையவனாய் இருக்கிறான். எப்தாவின் குமாரத்தை கூட, எப்தாவுடைய சம்பவத்தில் அவர் சொல்லி முடித்த பிற்பாடு எதிர்கொண்டு வருவதை செலுத்துவேன் என்று அவன் பொருத்தனை பண்ணியிருந்தான். தன் மகளே வந்தாள். அவளுக்கு ஒரே பிள்ளை தான். அவளை இல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் கண்டவுடனே வஸ்திரங்களை கிழித்து, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அதில் உறுதியாக இருக்கார், ஆனாலும் கலக்கம் இருக்கிறது. அப்போ அந்த பெண் சொல்கிறத பாருங்க. அப்பொழுது அவள், நியாயாதிபதிகள் 11:34-39 வரைக்கும், அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும், ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றார். நாமும் நம்முடைய பிள்ளைகள் இப்படி சொல்கிறது மாதிரி நம்ம வளர்த்துருக்கிறோமா? நிறைய யோசிக்கணும். நீர் செய்யும் என்றால், நீர் என்ன கட்டளையிட்டீரோ அதை செய்யும் என்றார். அப்போ ஒரு வேண்டுகோள் விடுத்தால், 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனத்திற்கு திரும்பி வந்தால், அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். நம்முடைய பாடம், எப்தாவின் குமாரத்தி தகப்பன் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள், அவ்வளவுதான். இது சம்பந்தமான பதிவு வேறு ஒரு பதிவில் நம்ம கொடுப்போம். ஏன்னா, எப்தாவின் குமாரத்தி பழி செலுத்தப்பட்டாளா இல்லையா? தேவன் மனிதனுடைய பலியை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா? அது சம்பந்தமான நிறைய காரியங்கள் இருக்கிறது. அது தனியான ஒரு பகுதியில் நம்ம பேசுவோம். இப்போ நம்ம தேவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த கீழ்ப்படிந்த பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். பெற்றோருக்கு ஒத்துழைப்பு தந்து கீழ்ப்படிந்த பிள்ளைகளைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்து கீழ்ப்படிந்த பிள்ளைகள். என்னாகமம் 14:5, 6, 7, 8, 9 வேவுபாக்கு அனுப்பின பொழுது 10 பேர் தவறான தகவலை சொன்னார்கள். எப்னையின் குமாரனாகிய காலேபும் யோசுபாவும் 6ஆம் வசனத்திலே தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொன்னார்கள். 14:5 மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தாங்க. அது தேவனுடைய சிந்தையா சாத்தானுடைய சிந்தையா? அது தேவனுடைய பிள்ளைகள் மேல் இருக்கிற மிகப்பெரிய தாகமா இல்லை நிராகரிக்கிற சாத்தானுடைய சிந்தையா? அவர்களை கட்ட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களா, இடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களா? பாருங்கள், இதை கூட காண முடியாத பிள்ளைகளை பார்க்கிற பொழுது நாம் அவர்களுக்காக பரிதபிக்கிறோம். நிச்சயமாகவே மோசேயும் ஆரோனும் தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பவும் கீழ்ப்படிதலை உண்டாக்கவும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளவுமே அவர்களுக்கு முன்னாக மூங்குப்புற விழுந்தார்கள். ஏன் விழுகணும்? பாருங்க, நிறைய முறை அவங்க கெஞ்சுறாங்க, நிறைய முறை கேட்குறாங்க, அவங்க கீழ்ப்படியோ மறுக்கிறாங்க.
ஒரு வாக்குத்தத்தங்களை அவமதிக்கிறார்கள். ஏன் இந்த யோசுவாவும் எப்னையின் குமாரனாகிய காலேபும் வஸ்திரங்களை கிழிக்கணும்? கிறுக்கு பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. அப்படிதான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறார்கள். கிறுக்கு பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. சாத்தான் அவனை பிடித்து கொண்டான், சாத்தானுடைய சுபாவம். அப்ப சொல்லுகிறவங்க எவ்வளவு சாத்தானுடைய சுபாவமா ஏற்றிருப்பாங்க பாருங்க. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை கெடுப்பதற்கென்று நாம் சுற்றி திரியக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்காக இருக்கணும். அது மாம்ச ரீதியான யுத்தம், வெக்கம். தேவனுடைய பிள்ளைகள் அழிந்து போவதை நாம் விரும்பலாமா? வாயில நம்ம பேசலாம், ஆனா விரும்பலாமா? அதனால் கழித்த பிள்ளைகளுடைய நிலைமை என்னாகும்? அவங்க பாருங்க, வஸ்திரங்களை கிழிச்சாங்க, ஒருத்தர் முன்னாக விழுந்தாங்க. அப்ப சொல்றாங்க, கர்த்தர் நம்மில் 8ஆம் வசனம் 14 என்னாகும் 14:5-9 வரைக்கும் 8ஆம் வசனம், கர்த்தர் நம்மில் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை, அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அவங்க வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறாங்க பாருங்க. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்று சொன்னார்கள். இது தேவனுக்கு கீழ்ப்படிந்த 2 பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். உத்தமமாய் இவர்கள் பின்பற்றினார்கள். என்னாகமம் 14:24 என்னுடைய தாசனாகிய கால வேறு ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினால் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 2:7 அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். உத்தமமாய் நடவாத பிள்ளைகளின் எதிர்மாறான விளைவினால் என்ன நடந்தது பாருங்க. அவங்க மட்டும் நடக்கிறது இல்லை, அவங்களும் நடக்கிறது இல்லை. அவங்க இன்னொரு இடத்துல இருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. இன்னொரு மக்களையும் அவங்க பிரிப்பாங்க, இன்னும் இருக்கிற மக்களையும் கெடுப்பாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. யோசுவா 14:8 ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். பாருங்க, அவங்களோட அவங்க போகல, ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். கெடுக்கிறாங்களா? கெடுக்கிறாங்க. நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். என்னாகமும் 14:8-7 வசனம், 7-8 வசனம். தேசத்தை வேவுவார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்து கொண்டு வந்தேன். அவங்க அந்த ஜனங்கள் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். உபாகமம் 20:8 இருதயத்தை கரைய பண்ற மக்களா இருந்தா என்ன செய்யணும்? வீட்டுக்கு திரும்பி போயிடும். பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி பயங்காளியும் திடனற்றவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரரின் இருதயத்தை தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா பயங்கர மனுஷங்களும் பொல்லாத மனுஷங்களும் தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணுவாங்க, பயத்தை ஏற்படுத்துவாங்க, கலக்கத்தை ஏற்படுத்துவாங்க, திகிலை ஏற்படுத்துவாங்க, தொடர்ந்து ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. நிச்சயமாக மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இது தன் சகோதரரை இடர் பண்ணுவதற்கான வேலையாக இருக்கிறது. மத்தேயு 16:8-9 வரைக்கும் அவனுக்கான தண்டனையும் அங்கே சொல்லப்படுகிறது. பேதுருவின் மாயத்தினால் மற்ற பிள்ளைகள் என்னானார்கள்? கலாத்தியர் 2:11-14 வரைக்கும் இழுப்புண்டார்கள். அதனால் ஆவியானவர் பேதுருவை என்ன செய்தார்? எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொண்டார். தீமையை யோசித்து அதை செய்வதற்காக தன்னை உட்படுத்திக் கொண்ட பிள்ளைகள் கடைசியில் என்ன செய்வாங்க? தவறுவாங்க. கெட்ட காரியங்களே யோசித்து கெட்டதையே சிந்தித்து அதுக்கே உட்படுத்தி கொண்ட பிள்ளைகள் தவறுகிறவர்களாகவே இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 16:30 அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி
தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். எதுக்காக? மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி, தீமை செய்யும்படி. இவனுடைய தீமையான யோசனை மரணத்திற்கு ஏதுவாக கொண்டு சென்றது. நீதிமொழிகள் 11:19, நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். நீதிமொழிகள் 11:27, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். பாருங்க, அப்ப தீமை வரும்போது நம்ம அலறோமா? அப்ப நன்மையை தான் நீங்க தேடணும். தீமையை தேடும் பொழுது அது தீமைதான் வரும். அப்போ தீமையை விட்டு விடணும்னா நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால மனுஷர் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 16:6 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் தீமையை விட்டு விலக செய்துவிடும். நீதிமொழிகள் 14:22, தீமையை யோசிக்கிறவங்க என்ன நடக்கும்? தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறாள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவங்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. பாடு இருக்கும், அவங்க சத்தியத்தில் இருப்பாங்க. ஞானம் உள்ளவங்களா இருந்தாங்கன்னா அவன் நீதிமொழிகள் 14:16 ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான். இப்ப தீமையை யோசிக்கிறவர்கள் கள்ள வார்த்தையை பேசுவார்கள், திருட்டுத்தனமான வெவ்வேறு விதமான கருத்துக்களை ஊடே அனுப்புவார்கள், ஒரு வைரஸ் போன்ற வார்த்தைகளை கொடுப்பார்கள், அதனால் கெடுப்பார்கள். எசையா 32:7, லோபியின் எத்தனங்களும் பொல்லாதவைகள், ஏழைகள் நியாயமாய் பேசும்போது அவன் கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவினைகளை யோசிக்கிறான். எப்படி கெடுக்கிறது பாருங்கள், அவன் சுபாவம் மாறுவதே இல்லை, அவன் கெடுக்கிற நிலையிலே இருக்கிறான். பல ஆண்டுகளாக சிறுவயது தொடங்கி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கள்ள வார்த்தையை கற்பம் தரித்து இருதயத்திலிருந்து பிறக்க பண்ணினோம். பாருங்க, அதை உருவேற்றது கள்ளத்தனமாக. கர்த்தருக்கு ஏசாயா 59:13, கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம், கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம், கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறக்க பண்ணினோம். அப்ப சாத்தான் வேலை இல்லையா? இவங்க தான் கற்பந்தரிச்சாங்களா? பாருங்க, நம்ம கெட்டதை யோசிக்கும் போது சாத்தான் வேலை தானே செய்யறான். பாருங்க, பொய்க்கு பிசாசு என்றால் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு உதவி செஞ்சது யாரு? பாருங்க, அப்போ கள்ளத்தனமான இந்த வார்த்தைகளை கற்பம் தரித்து நம்ம கெட்டதை யோசிக்கும் போதே அவ்வளவுதான், கர்ப்பம் வந்துடும். தீமையை யோசிக்கிறவங்க எப்பவுமே சுய புத்தியின் மேல சாஞ்சிருக்கிறவங்களாக இருக்காங்க. நீதிமொழிகள் 3:5-6 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்போ சுய புத்தியின் மேல் நாம் சாயக்கூடாது. முழு இருதயத்தோடும் கர்த்தருடைய காரியத்தை சார்ந்திருக்கணும். வழிநடத்துகிற பிள்ளைகளுக்கு பின்னாக செல்லணும். ஒருவேளை சில மக்கள் தங்களை ஞானியாக என்றாங்க. ஞானமா இருந்தால் நல்லதுதான், ஆனா உலகத்தின் ஞானம் பைத்தியமாக எண்ணப்படுகிறது. நம்ம ஞானி என்றே நினைச்சோம்னா நம்ம பயப்பட மாட்டோம் தேவனுக்கு. நீதிமொழிகள் 3:7 சொல்றாரு, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகின்றார். தீமையை யோசிக்கிற பிள்ளைகளிடத்திலே கர்த்தர் எவ்வாறு அதை நிறைவேற்றுகிறார்? கர்த்தர் நிறைவேற்றாரா? சாத்தான் தான் நிறைவேற்றார்னு பார்த்தோம், கர்த்தர் நிறைவேற்றுவாரா? சங்கீதம் 73:6-7 ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல அவர்கள் சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையைப் போல அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பாய் எடுப்பாய் பார்க்கிறது, இருதயம் விரும்புவதிலும் அதிகமாக இடந்தேறுகிறது. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் அனுமதிக்கிறது யாரு? தேவன் தான். தீமையை யோசித்து தீர்மானித்த யூதாசினிடத்தில் கர்த்தர் எவ்வாறு நிறைவேற்றினார்? பொருளாசை. நான் காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? மத்திய 26:14-16 வரைக்கும்.
அது முதல் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்துட்டு இருந்தான். இப்படி தீமையை யோசித்து யோசித்து சமயம் பார்க்கும்போது சாத்தானை கர்த்தர் எப்படி அனுமதிக்கிறார்? 22 லூக்கா 3 அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான 22:4-5-6 அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவருடைய ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவர் காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். இயேசு என்ன சொன்னார்? செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய்ய அனுமதிக்கப்பட்டது. யோவான் 13:22-30-31 வரைக்கும். 27 சொன்னாரு, அந்த துணிக்கு வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்ய என்றார். அப்படி தீமை செய்த பிற்பாடு அவனிடத்தில் நடந்தது என்ன? அவன் மத்தேயு 27:3-4-5 சென்றான். பிறகு 4 கொண்டு செத்தான். அப்போஸ்தலர் 1:16-20 வரைக்கும் அவருடைய வாசஸ்தலம் வேறொருத்தனுக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு அதிக பாவம்? காட்டி கொடுத்தவனுக்கு அல்லது பிலாத்துவுக்கு? யோவான் 19:11 இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது. ஆனபடியால் என்னை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். பாவத்தை தேடிட்டாங்களா? என்ன பிரயோஜனம்? காட்டி கொடுத்து பாழாக்கி இடர பண்ணி வஞ்சகம் பண்ணி தீமையை யோசித்து கீழ்ப்படியாம இருந்து இதெல்லாம் செய்து என்ன பிரயோஜனம்? அதிக பாவம் உண்டு. மற்றவனை காட்டிலும் யூதாசுக்கு ஏன் அதிக பாவம் வந்தது? அப்போஸ்தலர் 1:17 எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாயிருந்தான். 1 யோவான் 5:16 மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்ல மாட்டேன்றார். சங்கீதம் 41:9 சொல்றாரு, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய என் மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். நம்பினவனும் என் பிராண சிநேகிதனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் குதிகாலை தூக்கிட்டான். எவ்வளவு பாவம் இருக்கு அப்போ? துரோகம், பலத்த செய்கைகளை கண்டிருந்த பட்டணங்களை குறித்து என்ன சொல்றாங்க? கடிந்து கொண்டார். கோரேசினே மத்தேயு 11:20-24 வரைக்கும் உனக்கு ஐயோண்டார். அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை கடிந்து கொள்ள தொடங்கினார். இதோடு அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கிறார் சோதம் கொமோராவை. மன்னிக்கணும், சீதோனுக்கும் தீர்வோட சேர்த்து எதை ஒப்பிட்டு பார்க்கிறாருன்னா சோதம் குமரை தான் ஒப்பிட்டு பார்க்கிறார். 24 அது லகுவா இருக்குன்றார் பாருங்க. அதை விட இவங்களுக்கு சத்தியத்தை கேட்டதினாலே இவ்வளவு பெரிய பாவம் உண்டு என்று சொல்லப்படுது. அப்போ தங்களை துன்மார்க்கத்திற்கு உட்படுத்தி கொண்ட பிள்ளைகள் இருக்காங்க, சன்மார்க்கத்திற்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் இருக்காங்க, தேவனை விட தன் பிள்ளைகள் அன்பு கூர்ந்த பெற்றோர் இருக்கிறாங்க, தன் பிள்ளைகளை விட தேவனை அன்பு கூர்ந்த பெற்றோர் இருக்கிறாங்க, பெற்றோரின் தீர்மானத்தை விட சுயமாய் முடிவெடுத்த பிள்ளைகள் இருக்காங்க, பெற்றோரின் தீர்மானத்தை நிறைவேற்றின பிள்ளைகள் இருக்காங்க, பிதாவை பரீட்சை பார்த்த பிள்ளைகள் இருக்காங்க, பிதாவை பரீட்சை பாராதிருப்பாய் என்ற உணர்ந்து கொண்ட பிள்ளைகளும் இருக்காங்க. அக்கிரமமான பெற்றோரும் அக்கிரம அளவில் நிரப்பின பிள்ளைகளும், நீதியின் பெற்றோரும் நீதியின் அளவில் வளர்ந்த பிள்ளைகளும் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. நாம் இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, முதல் பாகத்தில் கீழ்ப்படிந்த பெற்றாருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகள், பிறகு ஒத்துழைப்பு கொடுத்த பிள்ளைகள், பிறகு ஒத்துழைப்பு கொடுக்காத பிள்ளைகள். இப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் அதனுடைய விளைவையும் நாம் பார்த்தோம். அதனால் எச்சரிக்கையாக இருந்து ஜாக்கிரதையாக நம்முடைய பெற்றோருக்கும் ஆவிக்குரிய வகையிலும் பூமிக்குரிய வகையிலும் நாம் கீழ்ப்படிந்து தேவனிடத்தில் கனமும் தேவ ஆசீர்வாதமும் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய வாக்கு தத்தங்களை உம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அநேக முறை செய்த பொழுதும்
நம்ப மறுத்தார்கள். சிலர் நம்பி உத்தமமாய் பின்பற்றினார்கள். அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். பிதாவே, மோசம் போன பிள்ளைகளையோ, தீமையை யோசித்த பிள்ளைகளோ, கலகம் பண்ணின பிள்ளைகளோ, அவர்கள் தீமையான காரியங்களை செய்த பிள்ளைகளோ அவர்கள் அழிந்து போனார்கள். பிதாவே, இவைகள் எங்களுக்கு எச்சரிக்கைகளாகவும் திருஷ்டாந்தங்கள் இருப்பதற்காய் நன்றி. இன்றைய நாட்களில் நாங்கள் தேவ பயத்தோடு வாழ்ந்து தீமை விட்டு விலக எங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து நடக்க பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.